வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அடுத்தடுத்த கட்டமா தன்னோட அரசியல் கட்சியோட நகர்வு நடத்திட்டு இருக்காரு. மக்களே சந்திக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து 100 நாள் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் எல்லாம் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான்லாம் சில்லறையை செதற விட்டு 100 நாள் பாருங்கடா அவங்க நியூஸ் சேனல்லாம் எப்படி விஜய் அப்படி கவ்வி கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் மாத்தி சாட்டர்டே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முதல் சனிக்கிழமை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 இடத்துக்கும் போயிருக்காரு. மக்கள் கூட்டம் ஃபுல்லா சூழ்ந்துருச்சு. இந்த நேரத்துல பாரி அவர்கள் இதை குறித்து நிறைய விஷயங்கள் கூறணும் அப்படிங்கிறாரு. என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அதை நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி அந்த ப்ரொபோசலை வச்சுட்டு பார்த்துருப்பீங்க. நேற்று ஃபுல்லா நியூஸ் சேனல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அவர் கவர் பண்ணிட்டார். அவர் கவர் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இதை பார்க்குறப்போ ஏதாவது இருக்கா? ஏதாவது நோட் பண்ணீங்களா நீங்க? உண்மையிலேயே பெரிய கூட்டம் தான், நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அந்த பெரிய கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு வெளிப்படையா சொன்னா சில அரசியல்வாதிகளுக்கு பயங்களும் வந்திருக்கலாம். இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மேம்பட்ட கூட்டமா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சில ஒரு சின்ன டிவிகே உடைய தொண்டர்களுக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன். நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு இன்டர்நேஷனல் இல்ல நேஷனல் மீடியாலாம் உள்ள செய்தியை கவர் பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல லூசு பயல் ஆட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப உங்க விஜய் இவ்வளவு பேரை கூட்டி ஒரு வாக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா? அதை விட அந்த ஒருத்தன் டான்ஸை பார்த்து விஜய்க்கு வர வேண்டிய வாக்கு குறையும். ஏன் நல்லா தானே ப்ரோ ஆடணும்? ஏங்க, ஒரு மேனர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல்ல அதை கத்துக்கணும். ஒரு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு பண்பா எப்படி நடந்துக்கணும். நீங்க கூட நிக்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்க கூட நடந்து வர்றது பிரச்சனை கிடையாது. ஏன் டிவிக்கேன்னு கத்துறதும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சைட்ல ஒருத்தர் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நியூஸ் கவரேஜ், அவர் இங்க வர கூட்டத்தை பத்தி இதை பத்தி பண்ண அவரை பிடிச்சி அவரோட கழுத்துல துணியா போடுற, தலையில துணியை கட்ட ட்ரை பண்ற, பாவம் அது வலிக்கு விழுகுது, திரும்ப ட்ரை பண்ற. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகும்போது சோழர் பூமிங்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நேஷனல் லெவல்ல சோழர்களை பத்தி இழிவுபடுத்துற மாதிரி ஆயிப்போயிரும். இதெல்லாம் லூசுத்தனமா பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாதிரி பக்குவமற்ற குழந்தைகளை கூட்டிட்டு அரசியல்ல நிப்பாட்டுறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு படல. குழந்தைங்க தான், எந்த புரிதலும் இல்லை. அது ஒரு நேஷனல் மீடியான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இல்ல, எனக்கு என்ன கோவமா வருதுன்னா, நீங்களும் இப்படி சொல்றீங்களேன்னு கஷ்டமா இருக்கு. ஏதாவது சொல்றாங்க குவார்டர்லி ஹாலிடேஸ் லீவ் இருக்கான், அதனால அந்த பசங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்களும் இப்படி சொல்றீங்க. அவங்க நான் அப்படி சொல்லலைங்க, நான் சார்காஸ்டிக்காலாம் சொல்லல. நான் ரியலிஸ்டிக்காவே சொல்றேன். இது ரொம்ப ஒரு அபத்தம். கூட்டம் வர்றது பிரச்சனை இல்லை, கூட்டத்துல வர்றதும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. ஆனா முன்னாடி நடந்த மாநாடுகளோட இந்த கூட்டத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பப்ளிக்கு டேமேஜ் கம்மி தான். நீங்க ரொம்பலாம் அடிச்சு உடச்சிட்டு போயிட்டாங்க, கிழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் எதுவும் பெருசா ஃபாலோ வரல. அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது செய்யாம புரிதல் வந்திருக்கு. சரி, நம்ம சேரை உடச்சிட்டு போனோம்னா அதை எடுத்து வீடியோ போட்டு நம்ம கட்சியை கலாய்க்கிறாங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால அங்க எதுவும் பெருசா கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்ட மாதிரிலாம் எதுவும் ஒரு செய்திலாம் வரல. ஆனா இந்த மாதிரி மீடியா சேனல்ஸ் மீடியா கவரேஜ் பண்ணும்போது கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த கூத்தாட்டம் போடுற மாதிரி ஆட்டம் போடுறது, இது எல்லாமே விஜய்க்கு வர வேண்டிய வாக்குகளும் கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பாங்க, சரி இந்த முறை விஜய்க்கு போடலாம் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் பார்த்தா நாளைக்கு விஜய் போட்டா இவன்லாம் ஒரு ஆளா ஆயிடுவானே, ஆகக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு போட வேண்டிய ஓட்டம் கூட போடாம எடுத்துட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு மேனர்ஸா வளர்த்துக்கோங்க. நீங்க தமிழ் தேசியவாதி தானே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு ஓட்டு விழுந்தா என்ன, விழுந்தா உங்களுக்கு ஓட்டு விழுந்தா என்ன இல்ல, நாளைக்கு இவங்களுக்கு ஓட்டு வராங்க, இந்த பசங்க நாளைக்கு அரசியல் படுத்திட்டு இந்த பசங்க அரசியலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோமே, விஜய் வாக்கு வாங்குறாரு எல்லாம் பண்றாரு, அரசியலுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு நிருபரை இந்த அளவுக்கு கேவலமா நீ நடந்துகிட்டு இருக்க, நாளை பின்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் வராரு, என்ன நீ பண்ணுவ? கவனிச்சிங்களா? சீமான் அவர்களை எந்த அளவுக்கு தரக்குறைவா அங்க ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே, ஏதாவது ஒரு அறிவு இருக்கு அவனுக்கு? உங்க தலைவர் சீமான் அப்படிங்கிற பேரையே உச்சரிக்காம கடந்து போறாருல, அதுக்கு காரணம் என்ன? சீமான் கடுமையான விமர்சனங்களை விஜய் மேல வைக்கிறாரு, மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த கடினமான விமர்சனத்துல இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு புதுசா நான் வரேன், என் மேல எதுக்கு இவருக்கு இவ்வளவு கோவம், அதனால நான் கடந்து போறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் கடந்து போயிட்டு இருக்காரு. நீங்களும் அதை பண்ணும்ல. உங்க கட்சியில இருக்க மிக முக்கிய பொறுப்பாளர்கள் அதான பண்றாங்க. இப்ப கூட சமீபத்துல அவருடைய கட்சியோட முக்கிய நிர்வாகி கிட்ட போயிட்டு சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறாருன்னு கேள்வி கேட்கும்போது அடுத்தவங்க சொல்றதுலாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்கல்ல. சோ அந்த இக்னோர் பண்றதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க, கட்சியோடைய பொறுப்பாளர்கள் வந்துடுறாங்க. அப்படின்னா அது ஒரு டிஸ்கஷன்ல போயிருக்கு, சீமான் அவருடைய விமர்சனங்களை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுத்தா அது சீமான் வெர்சஸ் என்டிக்கு, அதாவது சீமான் வெர்சஸ் விஜய்ங்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் ஆகும். இவர் தான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா,
டிஎம்கேவோட தான் நமக்கு போட்டி, நம்ம வேற எந்த கட்சியோட நம்ம போட்டி போடுறது இல்ல, டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற நரேஷனை தான் நம்ம கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷன். அந்த விஷனுக்கு இது வந்து தடையா வருமேங்கிறனாலதான் என்டிகேவை அவங்க கன்சிடர் பண்ணாம கடந்து போறாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க, இந்த சின்ன பசங்க வந்து சீமான் செத்துருவாரு பேசுறான் ஒருத்தன். என்ன மாதிரியான விமர்சனம் இதெல்லாம்? இப்ப இந்த விமர்சனத்தை நீ வச்சிட்டு இருக்கிற அப்படின்னா இப்ப இதை வந்து வேற யார் எடுத்து பரப்புறா? நீங்களே பாருங்க, இந்த டிவிகேவோட இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை யார் எடுத்து பரப்புறா? திமுக ஆதரவாளர்கள் தான். என்டிகே தான். என்டிகே எப்படிங்க பரப்பாம இருப்பாங்க? அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப இது பரப்பும் போது என்ன ஆகும் உங்க கட்சிக்கு? எவ்வளவு பெரிய டேமேஜ். இங்க இவங்க வந்து யாரும் வந்து விஜய் செத்துறணும், விஜய் நாசமா போயிடணும்லாம் இங்க பேசல. நடுவுல வந்து சீமான் அவர்கள் வந்து ரோட்டுக்கு நடுவுல நில்லு, இல்லைன்னா அடிபட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னதையே யாருமே அது வந்து பெருசா இது பண்ணல. கவனிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு முறையற்ற விமர்சனமா தான் எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப இந்த பையன் பேசுறத எடுத்து விஜயே பேசுன மாதிரி மாறுமா மாறாதா? அவர் விஜய் எந்த அளவுக்கு அவர் பேசாம கடந்து போனாலும் இவங்களுடைய விஷயம் என்னவா மாறும்? அதே போல அவங்க மாநாட்டுல வந்துட்டு சீமான் ஒழியன்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்ப இம்மெச்சூரான குரூப்பாக டிவிகே இருக்குங்கிறதுக்கு இவைகளே சான்றுகள். இப்ப நாளை பின்ன இவங்க அரசியல்ல ஒரு அதிகாரம் பெற்று வராங்க அப்படின்னா இந்த இம்மெச்சூரிட்டி எப்படி மாறும்? அது வயலண்டா மாறும், ரவுடிகளா மாறுவாங்க. இதான் நான் சொல்றேன். ஒரு மெச்சூர்டான ஒரு பாலிடிக்ஸா இருக்காது அது. அதனால என்ன சொல்றோம், இதெல்லாம் நீ திருத்தணும். இந்த கட்சியில இப்படி இருக்கிறவங்க எல்லாம் திருந்தணும். இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருக்கானா சக ரசிகர்கள் அவனை மண்டையில தட்டி நீ எதுக்கு இங்க பேசிட்டு இருக்க, கிளம்புறான்னு விரட்டி விடணும். இல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்படி ஒருத்தன் தெளிவானவனா இருக்கான், 10 பேர் இருக்கான், அதுக்கு என்ன பண்றது? அப்ப என்ன புரிஞ்சுக்கோங்க, அப்ப கிறுக்குத்தனமான அரசியல் தான் டிவிக்கேன்னு ஆயிப்பிரும். அது விஜய் சொன்னாலே கேட்க மாட்டாங்க, தெரியும்ல அவங்க. அதான் தமிழக வெற்றி கழகம்னு இருக்காது, அப்புறம் தற்கூரிகளின் வெற்றி கழகம்னு ஆயிப்பிரும். அப்படிதான் போகும். அப்ப அதுல இருந்து புரிதலோட வாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி லூசுத்தனம் பண்றவன் எல்லாம் வந்து கட்சியில ஐடென்டிஃபை பண்ணி இவனெல்லாம் விரட்டி விடு, இவனெல்லாம் உள்ள இழுக்காத சேர்க்காதன்னு சொல்லி அனுப்புங்க. அப்ப எல்லாருமே தற்கூறிங்கிறீங்க நீங்க. பெரும்பான்மை சொல்லுங்க. சொல்றது என்னன்னா விஜய் பேசிட்டு இருக்காரு, மேல கீழே இறங்குன்றா கேட்க மாட்டேங்கிறாங்க. அததாங்க சொல்றேன். இது வந்து விஜய்க்கு மைனஸா தான் போகும். அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வாங்குற வாக்குகளை விட தெருவா இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வாக்கு குறைஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறை வெளியில வரும்போதும் 10 பேர் வந்து அதனால முகம் சுளிக்கிறாங்க, என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அது வரைக்கும் கூட சரி விஜய் நடிகர் அந்த பாயிண்ட்ல இருக்கும். விஜய் சுத்தி இருக்கனால இவ்வளவு மோசமா இருக்கான், இவங்க நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்றது, இந்த தாட் வருமா வராதா? நிச்சயமா வரும். சோ அதனால நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே வாக்கு வரணும்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா கேன்சல் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி இருக்க கூட்டத்தை வந்து ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்க, சேனலைஸ் பண்ண. குறைஞ்சபட்சம் இவர் சொல்லணும் இப்படி நடந்துக்காத, இப்படி நட அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வந்து ஏறும்போது அவர் இறங்குங்கிறார். ஏறக்கூடாதுன்னு அவர் சொல்லணும். ஏறக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி வைக்கணும். ஒவ்வொரு முறையும் ஏறும்போது இறங்குனா அது பதிவாகுது இல்ல. சரி, அதுக்காக நீங்க கண்டுக்காம போக முடியுமா? ஏறி அவன் எங்கேயாவது போய் விழுந்து செத்துக்கிட்டு போயிடுவான். நாளைக்கு அதான் நியூஸ். விஜயை பார்க்க வந்த கூட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான்னு, அது அவ்வளவுதான். இதுவே அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும், அப்புறம் அவன் வீட்டுக்கு போகணும் வரணும், இதெல்லாம் கவரேஜ் போட்டு உங்க பாலிடிக்ஸையே முடிச்சு வச்சிருவாங்க. அப்ப உங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னா திமுக கிடையாது, உங்களோட எதிரி உங்க தொண்டர்கள் தான். இதைத்தான் நான் இங்க பதிவு பண்றேன். டிவிகேவோட எதிரிகள் அவரது தொண்டர்கள். இங்க சரி செய்யாம உங்களால திமுகவையோ இல்ல வேற எந்த கட்சியோ பெரிய அளவு உங்களால எதிர்ப்பை காட்ட முடியாது. இவன் வந்து அதை விட மோசமா இருக்கான். இந்த பஸ்ல போயிட்டு இருக்கப்ப அவரோட விண்டோ இருக்கு பாரு, அது ஒருத்தர் பண்ணார்ல, எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா அந்த விண்டோவை பிடிச்சி தொங்குறாங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு, எப்படிதான்? நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு பெர்ஃபியூம்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? பெர்ஃபியூம்னு ஒரு படம் இருக்கும். அவன் மேல வந்து அந்த பெர்ஃபியூமை போட்டு வெளியில வருவான் அவன், கடைசியா கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் வந்து கடிச்சு அவனை சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் உங்களை அவங்க பாக்குறாங்க. அப்ப இதுதான் ஒரிஜினல் ஜாம்பி கூட்டம். இப்படி இருக்கலாமா? ஒரிஜினல் ஜாம்பி கூட்டம். அப்புறம் என்ன? சரி, அவர் இருக்காரு, அவர் அந்த வண்டிக்குள்ள இருக்காரு, என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ வாட்டு கட்டிக்கிட்டே இருக்க, என்ன இறங்கி வந்து ஒவ்வொருத்தரும் முத்தம் கொடுத்துட்டு போகணுமா? இல்ல எனக்கு சொல்லு இல்லைன்னா இல்ல வரிசைக்கா நிப்பாட்டி விட்டுருங்க, எல்லாம் வரிசைக்கா வந்து உம்மான்னு குத்துட்டு போக சொல்லுங்க. என்னங்க அது? என்னடா மேனர்ஸ் இது? இதுவா பாலிடிக்ஸ்? ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஏன்னா நீ இந்த மாதிரி குதிக்கிற, இந்த மாதிரி பண்ற. இன்னொன்னு, குழந்தைகள் எல்லாம் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வராதிங்கன்னு டிவிக்கேவே அறிவிச்சிருக்காங்க. அங்க நான் பாக்குறேன் ஒரு சின்ன குழந்தைய வந்து கை குழந்தை, அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கு. உனக்கு அறிவு ஏதா இருக்கா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சப்போஸ் அந்த கூட்டத்துல ஒரு கலவரம் வருது, என்ன பண்ணுவ? உன் குழந்தை எப்படி பாதுகாப்ப? உன் குழந்தைய விட அந்த இடத்துக்கு உன் குழந்தைய கூட்டிட்டு வரணும், அங்க ஒரு ரீல்ஸை போடணுங்கிறது உனக்கு முக்கியமா போகுது. கலவரம் இல்ல, ஸ்டாம்பேட் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க.
ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு குழந்தையோட லைஃப், உன்னோட குழந்தை 10 மாதம் நீ தான் பெத்து சுமந்திருப்ப, அறிவு வேண்டாம். அவ்வளவு கிரௌட்ல குழந்தைக்கு மூச்சு திணறல் வருது, நீ எப்படி வெளியில கொண்டு வருவ குழந்தைய? எவனாவது எதையாவது தூக்கி போடுறான், குழந்தை மேல பட்டுருச்சு, என்ன பண்ணுவ நீ? எவ்வளவு ஆபத்து இருக்கு அந்த இடத்துல. முதல்ல இந்த மாதிரி இடத்துல பெண்கள் போறதே நாட் அட்வைசபிள். அதுல குழந்தைய கூட்டிட்டு போறது, கர்ப்பிணி பெண்கள் வர்றதெல்லாம் அது இத்தனைக்கும் அந்த கட்சியே சொல்லியிருக்கு, குழந்தைகளை யாரும் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மீறி குழந்தைய கூட்டிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டிவிகே உடைய டவுன்ஃபால். நீங்க கூட்டம் கூட்டுறது முக்கியம் கிடையாது, அந்த கூட்டம் எப்படி நடந்துக்குதுங்கிறது அதை விட முக்கியம். இதை நீங்க சரி செய்யாம ஒவ்வொரு முறையும் நீங்க வெளியில வரும்போது இதுதான் செய்தி ஆகும். இதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. டிஎம்கே ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெட் இதை கணிச்சு இதெல்லாம் நடக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான், அதனாலதான் அதை கவர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி பண்றவன் திமுக காசு கொடுத்துங்க கூட அனுப்பி பண்ணலாம். வேணும்னே காசு கொடுத்து அனுப்பி நீ ஏற பஸ்லன்னு சொல்லி கூட அவங்க கூட ஏறி வரலாம். அதனாலதான் சொல்றேன், அங்க இருக்கிற நபர்களே இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமா தற்கொலைத்தனமா எவனாவது பண்ணானா அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதன் கூட உங்களால கண்ட்ரோல் பண்ணா நீ எப்படி நீ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவ? உன் கூட நிக்கிற லூசு பயல்களையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? இவ்வளவுதான் நான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. நியாயமான கேள்வியே இல்லையா? இப்ப இந்த மாதிரி லூசுத்தனம் பண்றதுனால ஏதாவது பிளஸ் பாயிண்ட் ஆகுமா? நான் என்டிடிவில ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், இதை பாக்குற இதை இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்கே ஆனா அசிங்கம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி. இது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, தமிழ்நாட்டுக்கே அசிங்கம். அவன் வேற அரியலூர் மண் தான், அரியலூர்ல தான் அவன் பண்றான் போல. அவன் சோழர் பூமி எல்லாம் பேசுறான். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே அசிங்கம் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்றது. நான் தான் சொல்றேன், நீ கூட நடந்து வாடா. உன்னை யாரும் வேணான்னு சொன்னாங்களா? உனக்கு கூட நடந்து வர வேணான்னு யாரோ சொன்னாங்களா? இல்ல அவரு தான் பேசுறாரு, அவர்கிட்ட பேட்டி கொடுக்குற அளவுக்கு உனக்கு ஏதாவது அறிவு இருந்தா நீ பேசு. லூசு பயலாட்டு நடந்துக்கிற. அது கரெக்டா என்டிடிவில போய் லூசுத்தனமா நடந்துக்கிறியே. உன்னை விட அதான் நான் சொல்ற, விஜயோட 3 கூட்டத்தை காலி பண்ணிட்டான். ஒரு 3 கூட்டம் விஜய் இதே மாதிரி கூட்டு எவ்வளவு வாக்குகளை சேர்ப்பாரோ அந்த 3 கூட்ட வாக்க இவன் ஒரு வீடியோல காலி பண்ணிட்டான். இப்படி இதுதான் நடக்கும் விஜய்க்கு. நான் தான் சொல்றேன், என்னோட பெஸ்ட் அட்வைஸ், விஜய் அவர்கள் இதை சரி செய்யாம நீங்க வெளியில வர உங்களுக்கு நெகட்டிவ் தான். இதை நீங்க சரி செஞ்சுதான் ஆகணும். இவ்வளவு தற்குறித்தனமான கூட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு அவன் டிஎம்கே ரொம்ப கேஷுவலா அஜித் ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இது அதுக்கு மேல அஜித் ரசிகர்கள் எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா? ரசிகர் மனப்பான்மையில் இருந்தாவே அவன் எப்படி நடந்துக்குவாங்கிறது நமக்கு தெரியும். அஜித் ரசிகரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் ரசிகரா இருக்கட்டும். இப்ப சிவகார்த்திகேயன் ரசிகர்லாம் போயிட்டு பாலான்னு ஒரு பையன் போல நடிச்ச படத்தை போய் கிழிச்சிட்டு இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மையாவே அது ரசிகர் மனப்பான்மை தற்குறி மனப்பான்மைன்னு சொல்லுங்க. இந்த தற்குறி மனப்பான்மை விஜய்க்கு இருந்தா என்ன, அஜித் ரசிகர்களுக்கு இருந்தா என்ன, யாருக்கு இருந்தா என்ன? உடனே திமுக எப்படி ட்விஸ்ட் பண்ணுது பாருங்க, வாக்க உடைக்குதான். அதான் அஜித் ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்கள் அப்படி மோத விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ உங்களை எந்த இடத்துல வச்சு அவன் அரசியல் பண்றான். இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுதான் விஜய் அவர்கள் இந்த கரவுட கண்ட்ரோல் பண்ண தெரியலனா இவர் அரசியலுக்கு தகுதியற்றவராக மாறிவிடுவார். இன்னும் நான் சொல்றேன், இந்த கூட்டம் பெரிய கூட்டம், அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த கூட்டமும் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பெரிய கூட்டமா இருந்து ஒரு நாகரிகமான ஒரு பெரிய கூட்டமா இருந்துச்சுன்னா அது பாராட்டுதலுக்கு உரியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போறாரு. எடப்பாடி தொகுதி வாரியா போறாரு. 120 கான்ஸ்டிட்யூன்சி மேல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ தொகுதி வாரியா போயிட்டு இருக்காரு. இப்ப தொகுதி வாரியா போகும்போது தொகுதிங்கிறது ஒரு சின்ன இடம், மாவட்டம்ங்கிறது ஒரு பெரிய இது. சரி, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்ல முடியாது. பட் ஆனா எடப்பாடி அவருக்கு இந்த முறை கொஞ்சம் கணிசமாக கூட்டம் அதிகரிச்சிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, எடப்பாடி பெரிய லீடர் அப்படிங்கிறது இல்ல, மாறாக திமுக மேல மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு, அவ்வளவு அதிருப்தி இருக்கு. இப்ப இந்த இடத்துல விஜயும் என்ன பண்ற போறாரு, திமுக வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றாரு. ஆனா அதிருப்தியால ஒரு அரசியலாக கூடுற கூட்டமாக ஏடிஎம்கே கூட்டம் இருக்கு. ஏடிஎம்கே கூட்டமும் நல்லா கூடுறாங்க. அங்க இப்படிதான் நடக்குதா? இல்ல, அதுலயும் கொஞ்சம் காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல, காசு கொடுத்து கூடுறதெல்லாம் இருக்குங்க. ஒரு கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்கு, அது எல்லாருமே பேர் இருப்பான். அது ஒரு கூட்டம் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்கு ஒரு குரூப் ரெடி பண்ணிருப்பாங்க. இருக்கறனால தானே ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க. அப்ப அது போக இன்னும் பெரிய கூட்டமா இருக்கும். இப்ப எடப்பாடியோட கூட்டத்துல இந்த மாதிரி கேலி கூத்துக்கள் நடக்குதா? நீங்களே பாருங்க. அதுவும் ரோடு கேம்பெயின் தான், ஏதாவது நடக்குதா? ஆனா உங்க கூட்டத்துல நடக்குது. அவங்க உங்களோட மாமா, அண்ணன், சித்தப்பா, மாமன் தான், எல்லாருமே தான். ஏன் அங்கேயும் சின்னவங்களும் இருக்கிறாங்க, பெரியவங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோட அவங்க இருக்கிறாங்க.
ஒரு பாலிடிக்ஸா பாக்குறாங்க. அதை நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க சினிமா கூட்டமாவே தான் இன்னும் அதை பாத்துட்டு இருக்கீங்க. படம் ரிலீஸா தான் யோசிக்கிறீங்க. ஆனா அப்படி சொன்னா பாரு, அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி தானே அது. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் என்ன தொட்டாருன்னு 2 நாள் குளிக்காம இருந்தேன், பச்சை குத்திக்கிட்டேன், அந்த மாதிரி ஆட்களோட வழிவகை தானே இந்த விஜயோட ஃபேன்ஸும். நான் என்ன சொல்றேன்னா, ரசிகர் மனப்பான்மையில தான் அங்க எம்ஜிஆருடைய காலகட்டத்துல கட்சி கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆனா எம்ஜிஆருடைய ரசிகர்களுடைய உளவியல் வேற. எம்ஜிஆர் வந்து ஐட்டம் சாங் ஆடி இருக்காரா? அவரே தான் ஆடுவார், வந்து நல்லா எல்லாரையும் ஒரு குஷி. அவருடையது எல்லாமே தத்துவ பாடல்கள், கருத்தியல் பாடல்கள். விஜயோட இதுல 1-2 வேணா கருத்தியல் பாடல்கள் இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பாடல்கள் வந்து பெண்கள் அரைங்குறையமா போட்டுக்கிட்டு ஆடுறது தான். ஆனா எம்ஜிஆருடைய மெஜாரிட்டி ஆஃப் த பாடல்கள் வந்து தத்துவ பாடல்கள் தான். அதுல 1-2 தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் சினிமா. இந்த அதுக்காக வந்து எம்ஜிஆர் வந்து உத்தம புத்திரர் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர். நம்ம அதை பண்ணல. அந்த பாட்டுலாம் நிறைய இருக்கு. அவரும் ஒரு சினிமாக்காரர் தான். அவர் வந்து அப்படியே உத்தரம் புத்திரன்னா சொல்ல பண்ணது சிகரெட் பிடிக்கலாம் பண்ண மாட்டோம். குறைஞ்சபட்சம் அதுல ஒரு நியாயத்தை வச்சிருந்தாப்ல. ஒரு சினிமாக்காராவே இருந்தாலும் அதுல அதிகமா அவரோட ஈர்க்கப்பட்டவங்க எல்லாமே தத்துவ பாடல்கள், அதே போல எம்ஜிஆருடைய சினிமா பாட்டுகளை தான் அவரோட கட்சியோட ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பேர் பாடினாங்க. ஆனா அது வந்து முட்டை புரோட்டா பாட்டு கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா திருடாதே பாப்பா திருடாதேன்னு இருக்கும். வந்து ஒவ்வொரு நல்ல தத்துவ பாடல்களா எடுத்து அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. வட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள்லாம் எல்லாமே தத்துவ பாடல்கள் தான், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து பாடுவாங்க. அப்ப எம்ஜிஆருடைய சினிமால அவருக்கு ரசிகர்களா இருந்த பலரும் ஆரம்பத்தில இருந்தே ஏதோ ஒரு விதத்துல அரசியல் படுத்தப்பட்டவர்கள். ஆனா விஜயோடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அல்ல. விஜய் நான் ஸ்டில்ல பாத்தீங்களா, துப்பாக்கில ஒரு துப்பாக்கி தூக்குற ஸ்டைல பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டம். அப்ப இந்த ரசிகர் கூட்டத்தை நீங்க அரசியல் படுத்தணும். முதல்ல அரசியல் படுத்தவே இல்லை. நீங்க எடுத்தோன்னா அரசியல் களத்துக்குள்ள இறக்கி விட்டீங்க. என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் பண்ணுவாங்க. துண்டை வாங்கி தூக்கி போட்டுட்டு போடுறது. அந்த துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்கா அவங்க கிட்ட? இதுல இன்னொன்னு வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஒத்த காலில் நின்னா போறல, ஒத்த செருப்போட அலைகிறாங்க. அந்த ஒத்த செருப்பை விட்டு இன்னொரு செருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து ஊருக்கு அங்க போறாரு, பெரம்பலூருக்கு பின்னாடியே போலாம் அப்படின்னு போயிடுறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், இதை சரி செய்யறது தான் விஜயோடைய பெரிய. எப்படி சரி செய்ய முடியும்? அது அவர் தான் யோசிக்கணும். நம்மளோட வேலையை அது எல்லாத்தையும் நம்மளே சொல்லி கொடுக்குறது. ஸோ அது அவரா யோசிச்சு சரி செய்யட்டோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய டவுன்ஃபாலு விஜய்க்கு. அதுக்கு அடுத்து இப்ப இந்த இடத்துல வந்த கூட்டத்தை வைத்து நம்ம பேசித்தான் ஆகணும். இந்த கூட்டம் என்பது மற்ற கட்சி தலைவர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. அது வந்து அரசியல். ஏன்னா இப்ப இவங்க ஆடினவன்ல காவாசி பேருக்குனாச்சும் வாக்கு இருக்கும். 18 வயசுக்கு தாண்டி இருக்கும்ல. ஸோ இப்போ அவனோட இருக்குன்னா அவன் மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவான். அதுவும் வாக்கா மாறும். ஸோ ஒரு வாக்குகள்ல விஜய் வந்து கணிசமான வாக்குகளை உடைக்க போறாருங்கிறது அப்பட்டமா தெரியுது. அது வெற்றியை நோக்கி நகருமா இல்ல என்னங்கிறது அது அடுத்த கட்டம். ஆனா கணிசமான வாக்குகளை விஜய் நோக்கி நகர்கிறார். விஜய் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீதியான வாக்குகளை பெறப்போகிறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பர்சன்டேஜ் எடுக்க போறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம முன்கூட்டியே சொன்னதான் 10-12% வந்து விஜய் கையில இருக்கக்கூடிய வாக்குகள். நம்மளோட கணிப்பு 10 to 12 விஜய் கையில இருக்கக்கூடிய. இதுக்கு அடுத்து அவரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்லா கரெக்டா பண்றாரு, கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாருன்னா வாக்கு ஏறும். ஒழுங்கா பண்ணல, இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இந்த கூட்டத்தை தப்பா பண்ணிட்டு இருக்காருன்னா வாக்கு குறையும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா 10 to 12 ஃப்ரம் த பிகினிங் ஒரு அரசியல் கட்சிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். ஆனா இது வெற்றியை நோக்கி நகருமா? இப்ப இங்க இந்த இடத்துலதான் பொலிட்டிக்கலா நம்ம வந்து நம்மளுடைய அஜெண்டாவை சொல்ல வேண்டியது இருக்கு. பேசிக்கா என்னன்னா, திமுக ஒருபோதும் தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி கிடையாது. நம்ம அதை பார்த்துட்டு வரோம். ஸோ திமுக ஒழிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. விஜயும் அதை தான் விரும்புறாரு, ஏடிஎம்கேயும் அதை தான் விரும்புது, நாம் தமிழரும் அதை தான் விரும்புது. அடுத்து ஏடிஎம்கே தவிர்த்து நாம் தமிழர் அண்ட் விஜய் பாஜகவையும் எதிர்க்கிறாங்க. இப்ப நாம் தமிழரும் விஜயும் 2 பேருமே வந்து பிஜேபியும் எதிர்க்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. இப்ப இந்த மைனஸை நம்ம பலமுறையை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எடப்பாடி அவர்கள் திரும்பவும் ஒரு கஷ்ட பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறாருங்கிறத நான் சொல்றேன். பாஜகவோட இவர் கூட்டணியில போகக்கூடிய ஒவ்வொருதும் அவருக்கு மைனஸ் தான். அவர் நினைக்கிறாரு போன முறை பாஜகவுக்கு வாக்குகள் கொஞ்சம் கணிசமா வந்திருக்கு போயிருக்குங்கிறது அது கிடையாது. அது வந்து அது வேற. அது என்னென்னங்கிறது உங்களுக்கு அது இப்ப நார்த்ல என்னென்ன வாக்கு இயந்திரங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த முறை அதை மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஏடிஎம்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிஜேபியோட நீங்க கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு நோட்டியும் உங்களுக்கு நெகட்டிவ் தான். அவங்க ஏதாவது ஒரு உள்ளடி வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏடிஎம்கேவை அவங்க முழுங்க தான் பார்ப்பாங்க. ஏடிஎம்கே இந்த முறை பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால இது ஆக்சுவலா விஜய்க்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பிஜேபியும் எனக்கு வேண்டாம், டிஎம்கேவும் எனக்கு வேண்டாம்,
அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போகும்? விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிளஸ் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், பட்டியல் சமூகத்தினர். ஸோ இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை இவங்க இந்த முறை தேர்தலில் கணிசமா கண் கூட பார்க்க போறாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னா, கடந்த ஏடிஎம்கே ஆட்சியை விட திமுக ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கிறத மக்கள் உணர்றாங்க. அப்ப திமுகவுக்கு ஏடிஎம்கே பரவாயில்ல, எடப்பாடி பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க மக்கள். அதுக்காக எடப்பாடி ஒரு உன்னத லீடர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இன்னும் அவங்க வரல. அதுக்கு நீங்க பெரிய அளவுல போராடணும், அதெல்லாம் நீங்க பண்ற மாதிரி தெரியல. கைக்கு கிடைக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஏடிஎம்கே வந்து கோட்டை விட்டுட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பெரிய விமர்சனம். அவர் அந்த போற இடத்துல எல்லாம் பேசுறாரே தவிர்த்து அதை வச்சு ஒரு பரப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரா வந்து ஒரு ப்ராப்பரான ஐடி விங் செட்டப் கிடையாது ஏடிஎம்கேக்கு. ப்ராப்பரான ஒரு பிரச்சார வியூகம் இருக்குதான்னு நமக்கு தெரியல. இன்னும் நான் சொல்றேன், பிஜேபியோட இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்னைக்கு இந்த முறை கூட்டணி வைக்கிறதே வந்து பெரிய நெகட்டிவா தான் உங்களுக்கு மாறப்போகுது எலெக்ஷன்ல. அப்ப இந்த இடத்த வந்து விஜய் ரொம்ப அழகா புரிஞ்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, பிஜேபி நான் எதிர்க்கிறேங்கிறத அந்த ஒரு சமமான ஒரு மெயின்டெனன்ஸ். பிஜேபி பத்தி பேசிட்டு அப்புறம் தான் டிஎம்கே பத்தி அதான். அப்ப பிஜேபி அண்ட் டிஎம்கேவை ஒரு சரியான இடத்துல எதிர்த்துட்டே இருக்காரு. அப்ப மக்களோட பல்ஸ் விஜய்க்கு புரிஞ்சிருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. விஜய்க்கு புரிஞ்சிருக்கு. இன்னொன்னு கவனிச்சிங்களா, இந்த முறை இருக்க கூட்டத்துல நம்ம அதை பாராட்டியே ஆகணும். போன முறை நம்ம எல்லாரும் ஒரு விமர்சனம் வச்சோம். என்ன மாநாட்டுல வந்து அவரு சும்மா திரும்ப ஜெனரலைஸ்டா பேசிட்டு போயிட்டாரு. கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எடுத்து சில விஷயங்கள் பேசல அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த முறை வந்து திருச்சி மாநாடு எனக்கு ஓப்பனா சொல்றேன், எனக்கு கேட்கல. அவருக்கே கேட்கலங்க, அது ஆடியபிளா இல்ல. நானும் உட்காந்து பார்த்தேன், ஒன்னும் புரியல. ரொம்ப எக்கோ ஆயிடுச்சு. அது இவங்க பண்ண தப்பா இல்ல யாரோ செய்த சரியான எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனா இந்த முறை அரியலூர்ல அதுக்கு அடுத்ததுல வந்து அவர் கொஞ்ச நேரம் ஒரு சொன்னாரு, அங்க திருச்சியில பேசினது வந்து நிறைய கேட்கறதுனால நான் ரிப்பீட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அரியலூர்ல பேசினார். அதுல வந்து கவனிச்சீங்கன்னா அவரு அந்த மாவட்ட ரீதியான பிரச்சனைகளையும் எடுத்து பேசினாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர்ல பேசும்போது பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் அந்த அரியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அப்புறம் ராஜராஜ சோழனுக்கான ஒரு நினைவு மன்றம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. திருச்சியில மணல் கொள்ளை பத்தி பேசுறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாவட்டத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இப்ப ஹைலைட் பண்ணி இந்த இதுல பேசுறாரு. அது போக திமுகவை நான் ஏன் எதிர்க்கிறேங்கிறதுக்கு ஒரு ரொம்ப வேலிடான ரீசனா, நீங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் இந்த முறை நீங்க பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி திமுக அவங்களுடைய தேர்தல் வரைவுல எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீட் தேர்வை வந்து ரத்து செய்வேன்னு சொன்னது, அப்புறம் மகளிர்களுக்கு எல்லாருக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில அதுல பல்ட்டி அடிச்சு தகுதியான மகளிர்னு சொல்லி ஒரு உருட்டுனது, இது எல்லாத்தையுமே அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பேப்பர்ஸ் தான் படிக்கிறாரு. தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா பாயிண்ட் பண்ணி சில பேருக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு அங்க வந்துட்டோம்னா ஹைப்ல ஏதாவது மறந்துடுவாங்க, சில பேர் கிரவுட் மெயின்டெனன்ஸ்க்கு சரியா தெரியும். ஆனா இவருக்கு என்னன்னா பேப்பர் எழுதி வச்சுட்டு ஆனா அதை படிச்சிடறாரு, கன்வே ஆகுது மக்கள் மத்தியில. யாரும் அதை குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அது முக்கியம் நினைக்கிறதால தான் பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா. இப்ப என்ன ஒண்ணு விடாம அவர் பாயிண்ட் பை பாயிண்டா அந்த பகுதியில திருச்சியில இருக்க பகுதிகளில் என்னென்ன பிரச்சனை, அது வாக்க கவர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியாவும் பயன்படும். ரெண்டாவது திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். பிளஸ் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் திமுக முயற்சிக்கலாம் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு, இந்த சனிக்கிழமைங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க, கவனிச்சிருப்பீங்க. ஆமா. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா விஜய் செய்யறது சரிதான். ஏன் அப்படின்னா சனிக்கிழமைக்கு அடுத்து என்ன கிழமை வரும்? ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. ஸோ சனிக்கிழமை ஒரு கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விடுறாருன்னா ஞாயிற்றுக்கிழமை அது பிரைம் டைம்ல டிபேட்டா ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒரு அரசியல் கட்சியா ஸ்ட்ராட்டஜிக்கலா இவர் செஞ்சது, இந்த ஐடியாவை எவன் கொடுத்தான்னு தெரியல, ஆனா அவன் ரொம்ப மூலக்காரன். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு வேலை இல்ல, இது எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி ஐடியா கொடுத்துருக்கான். இந்த ஐடியாவை ஒருத்தன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் பெரிய மூலக்காரன். அவனை மட்டும் விட்டுறாம வச்சுக்கிட்டானே தப்பிச்சுக்குவார். இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலேயே சனிக்கிழமை ஒரு மீட்டிங்கை வந்து ப்ராசஸ் பண்றது, அதை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டோட்டலா எல்லாரும் பாக்குறது, அது ஒரு டிபேட்டா மாறுறது, அது பெரிய பிளஸ்ஸா இவங்களுக்கு அமையும் தேர்தலில். ஸோ இதுல நான் என்ன சொல்றேன்னா, பிளஸையும் சொல்றேன் மைனஸையும் சொல்றேன். உங்களுக்கு உங்களோட மைனஸே தொண்டர்கள் தான். தொண்டர்களை அரசியல் படுத்தல நீங்க. ஸோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது, உங்களோட அடுத்த மேஜர் மைனஸ் உங்களோட கொள்கை. அது முழுக்க திராவிட கட்சிகளை பார்த்து அப்படியே அட்டக்காப்பி அடிச்ச கொள்கையாட்டம். எம்ஜிஆர்லாம் வந்துட்டாரு பாத்தீங்களா? இல்ல என்ன கொடுமைனா, அதை வந்து அந்த கொள்கையை வகுத்து கொடுத்தவர்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஐயநாதன் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் என்னன்னா கரெக்டான நேரத்துல உள்ள வந்து ஐயநாதன் வந்து விஜயை குழப்பிட்டு வந்துட்டாரான்னு எனக்கு தெரியல.
ஈவேராங்கிற பிம்பம்லாம் அடிச்சு உடச்சு தமிழ் தேசியவாதிகள் சமாதி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஈவேராவை கொண்டு வந்து நீங்க தூக்கி பிடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈவேராவை தூக்கி பிடிச்சதுனாலே விஜயை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கவனிச்சிங்களா? நேத்தி திருச்சியில போயிட்டு இங்க ஈவேரா அப்படின்னு சொன்னா எவனுமே கத்தல, எம்ஜிஆர் சொன்னாவது கத்துறாங்க. இல்ல சொல்றேன், அதுதான் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இங்க ஈவேராவோட பிம்பத்தை உடச்சு தரமட்டம் ஆக்கியாச்சு. இதுக்கு மேல நீங்க இந்த ஈவேரா தூக்கிட்டு வந்ததுதான் உங்களோட பெரிய மைனஸ். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தப்பு. இந்த தப்பை எடுத்துக்கொண்டு வந்து நான் வந்து பேசுறேன் போறேன். ரெண்டாவது வந்து ஒரு கொள்கைக்குள்ள ஒரு தமிழ் தேசிய கட்சியா, ஒரு திராவிட கட்சியா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா, ஒரு பேஸ் ஐடியாலஜி இல்லைன்னா நான் தான் என்னுடைய ஐடியாலஜி இது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஐடியாலஜினாச்சும் கொடுக்கணும். எந்த ஒரு ஐடியாலஜியும் கொடுக்காம நான் வந்து கட்சி நடத்துறேன் இது பண்றேங்கும் போது உங்களால எப்படி நீங்க மக்களை, எப்படி உங்களோட இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துவீங்க? ஏன் இப்ப தற்கொலையா சுத்துறாங்கிறதுக்கு காரணம் புரியுதா? படங்கள் தான். சினிமாங்கிறது ஒண்ணுங்க. இப்ப இந்த சினிமால நீங்க அரசியல் படுத்தல, சரி அட்லீஸ்ட் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசியல் படுத்துறதுக்கு ஒரு வேலையை ஒரு வருஷத்துல எப்படிங்க பண்ண முடியும்? பண்ண முடியுங்க. அதுதான் இவங்க பண்ணல. ஒழுங்கா பண்ண முடியாதுலாம் கிடையாது, பண்ணலாம். அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நீங்க ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இப்படிதான் நடந்துக்கணும் போலன்னு தெரிஞ்சுக்கும். ஆனா நீங்க அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு முறை முறைங்களே, அவங்கள முறைச்சிருக்கீங்களா என்னைக்காவது? எங்க இது அப்படியே விஜயகாந்த் மாதிரி போகுங்க. அது கடைசியில வந்து காமெடி பண்ணி பீப்புளை மேய்ச்சிக்கிட்டு அன்னைக்கு திருமாவளவன்லாம் பாத்தீங்கன்னா தம்பி ஸ்பீக்கர்ல இருந்து இறங்க அந்த மாதிரி போயிருங்க. இப்ப நான் தான் கேக்குறேன், திருமாவளவனுடைய இயக்கத்திலயும் அதுதான் நடக்குது. ஆனா அவங்க வந்து காமெடி ஆகுறாங்களா? ஆனா நீங்க உங்களை எங்க அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, உங்களோட வீக் ஸ்பாட் எதுன்னு தெரியுதுல்ல, அந்த வீக் ஸ்பாட்டை கரெக்ட் பண்ணுங்க. எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? நீங்க அதை முடிவு பண்ணுங்க. அதை பண்ணாம உங்களால இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூட முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த தேர்தலில் நீங்க வெற்றி வாகை சூடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு யாருக்கு பயன் தருது? திமுக, டிஎம்கேக்கு பயன் தர வேண்டிய இடத்துக்கு நீங்க போறீங்க. அதாவது நான் டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு தான் வருகிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில டிஎம்கேக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு உடைப்பு அரசியலை நீங்க செய்வீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்னா எங்களுக்கு இருக்கு. இல்ல ஆனா நீங்க சொன்னீங்க அதுல ரிவர்ஸ்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுகக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பட்டியல் சமூகத்தினர், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் அவங்களோட வாக்கு வகையை போயிட்டு இருக்கும். அதை பிரிக்கிறதுனால இன்னொரு சைடு வந்து அதிமுக தானே லாபமா ஆகும். அதாவது ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் விஜய்க்கு என்ன நான் சொல்றேன் பாருங்க. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிறுபான்மை வாக்குகள் வந்து அவங்களுக்கு ஒரு கோட்டை. ஆனா சிறுபான்மை வாக்குகளே சிறுபான்மை தான். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சிறுபான்மை வாக்குகள் ஆஹா ஓஹோ எங்கேயோலாம் இருக்காது. ஒரு கணிசமான ஒரு எட்ஜ் கொடுக்கறது தான் சிறுபான்மை வாக்குகள், ஒரு மைல்டு எட்ஜ். ஆனா அந்த மைல்டு எட்ஜ்ல இப்ப ஒரு பிளவு வரத திமுக சென்ஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா கிறிஸ்டியன் வாக்குகள் வந்து இந்த முறை வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னா விஜய் டைரக்டா கிறிஸ்டியன்ங்கிறத வெளிப்படையா சொல்லிக்கிட்டாரு. ரெண்டாவது வந்து அவர் பிஜேபி வந்து அவர் ஒரு கிறிஸ்டியன்ங்கிறதுக்காக போட்டு அடிச்ச அந்த ஈவெண்ட்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவர் டைரக்டாவே தன்னை கையில வேல் வந்துருச்சானா அது நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லா குறுக்க முறுக்க போக முடியாது. அது வேல் வருதுங்கிறது தமிழ் தேசிய வந்துருச்சுன்னு சொன்னேன் நான். ஒருத்தங்கிட்ட ஆரம்பிச்சு இப்ப எல்லா கட்சி தலைவர்கிட்ட வேல் வந்துருச்சுல்ல. தமிழ் தேசிய வாக்கு வங்கிக்கு அந்த வேலுங்கிறது ஒரு ஐகான் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு முருகனை தூக்குறதுங்கிறது தமிழ் தேசிய வாக்கு வங்கியை கொஞ்சம் இழுத்துக்கிறதுக்கான வேலை தான். அது எல்லாரும் பண்றாங்க. அது யாரும் பண்ணல. ஆரம்பத்தில் தமிழ் தேசிய இயக்கங்கள் பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸ்டாலினும் எடுத்து பண்ணிட்டாப்புல, எல்லாருமே பண்ணிட்டாங்க. பிஜேபி காரங்களும் வேலை யாத்திரைன்னு ஒண்ணு பண்ணாங்க. அதனால தமிழர்கள் மத்தியில முருகனுக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்கும். அப்ப அதை கையில எடுத்து தமிழர்களோட வாக்குகளை கொஞ்சம் உள்ள இழுக்கணுங்கிற மென்டாலிட்டி. இங்க பேசிக்கா என்னன்னா, கிறிஸ்துவ வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகுது இந்த முறை. அதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. இஸ்லாமிய வாக்குகளும் ஓரளவுக்கு கணிசமா விஜய் அவர்களுக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த ஸ்பிளிட் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குற ஸ்பிளிட்டே அதுதான். டிசைடிங் ஃபேக்டர். இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்க இந்த முறை திமுக என்ன ஒரு தைரியத்தில் இருந்தாங்கன்னா, பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சைடு சிறுபான்மை வாக்குகளை கன்சோல் பண்ணலான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல விஜய் வேற உள்ள வந்து குறுக்கு சால் ஓட்டும் போது அந்த கிறிஸ்துவ வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் விஜய்க்கு கணிசமா போயிருச்சு. அப்படின்னா அந்த எட்ஜ் இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை அடிக்கணும். ஆனா டைரக்டா அடிச்சாலும் விஜய் வளர்த்துட்ட மாதிரி ஆயிரும். ஸோ திமுக சைடு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அடிக்க மாட்டோம், நாங்க ஒதுங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் போட்டு அடிச்சு சண்டையை போட்டுட்டோம் சொல்லி திமுகவை பொறுத்த வரைக்கும் சண்டையை மூட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். திமுக அதாவது டிவிகேவை யார் வேணா அடிங்களேன், அந்த சண்டையை வந்து ஆக்சுவலா பூஸ்ட் பண்ற வேலையை எல்லாம் யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே பண்ணுவோம். ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா இறங்கி அடிச்சா நம்ம இறங்கி அடிக்க முடியாது, உதய் வெர்சஸ் விஜய்ன்ற அப்படிங்கிற போயிடும். அப்ப அதை வந்து நீங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா, இப்ப உதயநிதி ஸ்டாலினோட பிரசன்ஸ் குறைஞ்சிட்டே வருது பாலிடிக்ஸ்ல. கவனிச்சிருப்பீங்க நீங்க. ரொம்ப அக்ரெசிவா உதயநிதி ஸ்டாலினை வந்து சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வரதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டாங்க. உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சரா அவரை கொண்டு வர டைம்ல எவ்வளவு அக்ரெசிவா அவர் வந்து முதல்வர் கேண்டிடேட்டா அவரை பிளேஸ் பண்ணிட்டே வந்தாங்க.
ஆனா இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா அவரோட பிரசன்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் விசஸ் உதயநிதிங்கிற ஒரு நரேஷன் வந்துடவே கூடாதுன்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா சுற்றுப்பயணம் ஏதோ போறதா சொல்றாங்க. அவங்க எப்படி அதை நீங்க வேணா பாருங்க, அந்த நரேஷன் வராம இருக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கிடுவாங்க திமுக. அந்த சுற்றுப்பயணம் போனா கும்பல் வச்சே ஈக்குவேட் பண்றாங்களே, அதுதான் பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு என்ன அந்த பயம் வந்துருச்சு. சோ விஜயை வந்து உண்மையாவே திமுக வந்து அச்சத்தோடு தான் அணுகுது. அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இல்ல அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது, அச்சத்தோடு அணுகுறாங்க. ஏன்னா திமுகவோட வாக்கு வங்கியும் அவர் கொஞ்சம் கடிச்சு உடைப்பார். பட் திமுக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, அதை நீங்க விஜய் கணக்குல எடுத்துக்கணும். நீங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கிடையாது. திமுக கவுன்சிலர், அவன் குடும்பம், அவனுடைய மாமன் மச்சான் எல்லாரையும் அவன் வாக்கு போட வைப்பான், பயன்பட்டு இருப்பாங்க. உங்களோட ரசிகராக கூட இருப்பான். இப்ப இங்க வந்து ஆடிக்கிட்டு போன குட்டி பசங்களாம் கூட இருப்பாங்க அவங்க. ஆனா இது அங்கெல்லாம் போயிட்டுலாம் விளங்காதுடா, நாளை பின்னா நீ கவுன்சிலர் ஆகணுமா, அப்ப மாதிரி நீ சம்பாதிக்கணுமா, இல்ல வந்து விஜயோட போயிட்டு சும்மா ரோட்ல சுத்தணுமா, நீ வா அப்படின்னு சொன்னா அவன் அடுத்த நிமிஷம் அவன் கருப்பு துண்டை மாட்டிட்டு போயிருவாங்க. விசுவாசம் விஜய்க்கு நினைச்சியா? நான் வந்து இது என்ன ஒண்ணு, இது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காசுக்கு வாக்குங்கிற ஒரு செட் ஆஃப் வாக்குகளையும் வச்சிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அதையும் அடிப்பாங்க. அதை வந்து விஜய்னால கண்டிப்பா செய்ய முடியாது. நீங்க மாநாட்டுக்கு செலவு பண்றது போறதுலாம் ஆதவ அர்ஜுனா ஏதோ கஷ்டப்பட்டு அவரோட காசு ஏதோ கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்க. நாளை பின்ன எலெக்ஷனுக்கு காசு கொடுக்கணுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது விஜய் போய் காசு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தீங்கனாலும் அது பேக் ஃபயர் ஆயிரும். அவ்வளவுதான், மாற்று அரசியல் பேக் ஃபயர் ஆயிரும். அப்ப கொடுக்க மாட்டீங்க. ஆனா கொடுப்பான், திமுக கொடுக்கும். திமுக கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி ஒண்ணு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் இப்ப இங்க என்ன இங்க விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விஜயோட வருகை திமுக அச்சத்தை ஏற்படுத்தினாலும் இந்த அடுத்த அப்கமிங் எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கிறதுக்கு விஜயும் ஒரு கருவியாக மாறிவிடுவார். இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். மாறிவிட்டார், மாறி விடுவார். நம்ம என்ன மாறி விட்டார் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இல்ல இப்ப இருக்கிறது அப்படிதானே இருக்கு நிலைமை, ஸ்டாண்டிங்ஸ். அன்லஸ் அன்டில் ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி இவர்கள் நகரலைன்னா இதுதான் நடக்கும். இன்னொன்னு என்னன்னா, கஷ்டப்பட்டு இங்க நம்ம இபிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்ல, நமக்கே தெரியுது. அவர் ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு, ஒவ்வொரு இதா ஒரே ஆளு வேற இது இல்லாம பண்றாரு. கட்சிக்குள்ளேயும் இந்த பக்கம் ஒரு கோட்டையன் ஓடுறாப்புல, அந்த பக்கம் ஒரு கோட்டையன் ஓடுறாப்புல, பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணு கட்சியோட ஸ்திரத்தன்மையும் பாதுகாக்கணும். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புல நிறைய குளறுபடி வருது, அதையும் சமாளிக்கணும். இது போக இந்த பிஜேபியை விடுறவும் முடியாம சேர்த்துக்கவும் முடியாம போட்டு ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவரும் வாக்குகளை உடைப்பார். எந்த வாக்குகளை? திமுக எதிர்ப்பு வாக்குகளை. இப்ப விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடைப்பார். நாம் தமிழரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஆளாளுக்கு 3 பேர் இப்படி உடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அது எங்கேயுமே கன்சால்டேட் ஆகாது. சோ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு மனநிலை வாக்குகள் எல்லாமே உங்களுக்கு 3 பேர்ட்டையும் உடஞ்சு போயிடும். சோ திமுக தனது வாக்குகளை வச்சே ஜெயிக்கும். இதுதான் நீங்க வேணா பாருங்க, இதுதான் நடக்கும். இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ இப்படியே அடுத்த இதுக்கு நகருது அப்படின்னா இதுதான் நடக்கும். அன்லஸ் அன்டில் ஏதாவது ஒரு அவசர நிலை அலையன்ஸ் வரணும். நம்ம அதனாலதான் சொல்றோம் ஏடிஎம்கே வந்து பிஜேபியை தூக்கி எறியணும். ஏடிஎம்கே பிஜேபி தூக்கி எறிஞ்சாதான் டிவிகே அண்ட் ஏடிஎம்கேங்கிற அலையன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் இவங்களோட கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்தும். சரி, இப்போ பிஜேபியை பத்தி நீங்க வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து அவங்களோட கொள்கை அந்த கட்சி மேல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறது முக்கியமான ஃபேக்டரே வந்து பிஜேபியா தான் இருக்கு. ஆனா நீங்க அதிமுக வந்து போட்டோம் கிட்ட வரட்டும் எலெக்ஷனு, நாங்க சில துறைகள் எல்லாம் வச்சு அந்த டிஎம்கேன்ற கட்சி அதுல இருக்கவங்க எல்லாம் எப்படி வந்து விலவெழுத்து போக வைக்கிறேன் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிவன் டேக்காக அது பண்ண முடியாதுங்க. அது நீங்க பண்ணீங்கன்னாவே அது இன்னும் ஏடிஎம்கேக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். மத்த மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்களே. நீங்க மத்த மாநிலங்கள் வேற, தமிழ்நாடு வேற. தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துலதான் இங்க கோட்டை விடுறதே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பவர்ல இருக்கக்கூடிய ஆட்களை மத்திய அரசு நோண்டுச்சு அப்படின்னா, ஏன்னா இது மாநில சுயாட்சியை முன்மொழிந்த மாகாணம், அதை மண்டையிலேயே ஏத்திக்க மாட்டேங்கிறீங்க யாரும். பாசம் வந்துருன்றீங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா மாநில உரிமைன்னு நின்றுவாங்க. திமுக மாநில உரிமைக்கு எதிராக பாஜக செயல்படுதுன்னு பிளேட்டை திருப்பி போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க உங்களை. நான் சொல்லிட்டு இருக்கேன், பிஜேபி நம்பி இந்த இடத்துக்குள்ள இறங்காதீங்க. பிஜேபி அதை பண்ணும் பொழுது மாநில கட்சிகளை பழி வாங்குகிறார்கள், மாநில உரிமைன்னு வந்து நின்றுரும். அந்த நரேஷனுக்குள்ள ஈஸியா டிஎம்கே கொண்டு போய் விட்டுரும். பாருங்க, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்கன்னு போய் நிப்பாங்க. இப்ப நீங்க நடுவில் கவனிச்சிங்களா? கீழடி இஷ்யூலாம் வந்து டிஎம்கே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கு, கவனிச்சிங்களா? ஏன் கீழடி மேல அவங்களுக்கு அவ்வளவு பற்றா? கீழடி வந்து தமிழர் நாகரிகம் கூட வாயில சொல்ல மாட்டாங்க அவங்களாம்.
திராவிட நாகரிகம்னு சொல்ற குரூப், அவங்களுக்கு கீழடி மேல அவ்வளவு பற்று நீங்க நம்புறீங்களா? இல்ல. ஆனா கீழடியை வச்சு பிஜேபி அடிக்கலாம், புரியுதுங்களா? கீழடியை வச்சு பிஜேபி அடிக்கலாம். சோ அந்த இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கவனிச்சிங்களா, ஈழத்தமிழர்களுக்கு உண்மையிலேயே பிஜேபி செய்யற ஒரு நல்ல விஷயங்கத்த கூட டிஎம்கே சைட்ல இருந்து எந்த விதமான அப்ரிசியேஷனும் அந்த ஊடகத்துல இருந்து எந்த வெளிச்சமும் இல்லாம தடுக்கிறாங்க, கவனிச்சிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து இன்னொன்னு, ஐநா மன்றத்துல ஈழத்தமிழர்களுக்கு சரியான உரிமை என்பது கொடுக்கப்படணும்னு சொல்லி இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கு. இது ஆக்சுவலா நியூஸ் பிட்ல தான் வருது. இதை பத்தி என்ன டிபேட்டோ, இதை பத்தியான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தமிழ்நாட்டு மீடியாக்குள்ள இல்ல. பாத்துக்கிறாங்க. டிஎம்கே அவ்வளவு அழகா பிளே பண்ணுது. சோ புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே சாதாரண விஷயம் கிடையாது. டிஎம்கே மூளை எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கடைசி நேரத்துல நீங்க நினைக்கிறீங்களே ஒரு 4 பேரை வந்து ஊழல் வழக்குல தூக்கி உள்ள போடுவாங்க, ரொம்ப டஃப்பா அடிப்பாங்க. அப்படி டஃப்பா அடிக்கும் போது நம்ம வந்து அதை காமிச்சு திமுகவோட ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல நீங்க பிஜேபியோட இல்லைன்னா தான் உங்களால பேச முடியும். நான் புரியுதா நான் சொல்றது? அந்த நேரத்துல வந்து பிஜேபியோட நீங்க கூட்டணி இல்லை அப்படின்னா அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். ஆனா பிஜேபியோட கூட்டணி இருந்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு சொல்லி டிஎம்கே அழகா அவங்கள அடிச்சு நெகட்டிவ் ஆக்கிட்டு போயிடும். போன முறை அப்படிதாங்க ஆக்குச்சு. அதுவே ஒரு புரியல. போன முறை நீங்க தோத்ததுக்கு காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு எட்ஜில தான் தோத்தீங்க. அந்த எட்ஜில தோத்ததுக்கு காரணம் என்ன? பிஜேபி கூட்டணி. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கேயோட நிலைமை என்ன? சில இடங்கள்ல எல்லாம் 3வது இடத்துக்கு போனீங்க. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, இப்ப திமுக ஆட்சியில 4.5 வருஷம் 5 வருஷம் ஆல்மோஸ்ட் வாழ்ந்தாச்சு. அப்படிங்கிற பட்சத்துல பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாலும் பரவாயில்லப்பா, திமுக வேண்டான்னு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த முறை திமுக வேண்டான்னு மக்கள் நினைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பிஜேபியும் வேண்டான்னு மக்கள் நினைப்பாங்க. ரீசன் என்னன்னா, இன்னைக்கு 3 ஆட்சி வந்து மத்தியில வந்துட்டு பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி மேல வரக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுல இந்தியா முழுக்க அதிருப்திகளை ஏற்படுத்துவதை நீங்க பாத்துக்கிட்டீங்க. தேர்தல் சம்பந்தப்பட்ட ஊழல்கள், தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்க பெரிய பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்குது. அப்ப இனியும் பிஜேபியோட சாம்ராஜ்யம் ஸ்திரத்தன்மையோட நிக்கும்னு நீ நம்புறது ஏற்க முடியாது. இல்ல, போன தேர்தலையே பிஜேபி ஒன்னும் மைனாரிட்டி ஆட்சி, ஒரு மைனாரிட்டி ஆட்சியில தான் இன்னைக்கு இது தொங்கிட்டு இருக்குது. இப்ப பிஜேபி அங்க இப்ப அடுத்து அங்க காங்கிரஸ் கூட ரைஸ் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை மனசுல நீங்க வச்சுக்கணும். வச்சுட்டு நான் என்ன சொல்றேன், பேசிக்கா என்னன்னா பிஜேபி ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்ப பிராக்டிகலா எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியை கழட்டி விட்டோம்னா அவருக்கு அதுல இருக்கக்கூடிய சவால்களா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆங்கிள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தனிப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ் தவிர்த்து எடப்பாடிக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நினைச்சா பண்ணலாம். பர்சனல் இஷ்யூஸ்ன்னு அவனுக்கு என்னன்னு புரியும். அவருடைய பழைய கேசஸ் எல்லாம் விட்டுருவாங்களோ அப்படிங்கறதான் அவரோட பயமா இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு இல்ல, மடியில கனம் இல்லைன்னா நீங்க அதை செய்யலாம். அது செய்யறதுதான் அதிமுகவையும் காப்பாற்றும், தமிழ்நாட்டையும் காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை உருவாக்கும். ஆனா இப்ப எதுவுமே இல்லாம இருக்கனால நான் சிம்பிளா சொல்றேங்க, டிஎம்கே தான் ஜெயிக்கும் அடுத்த முறை தேர்தல். இது ஏன் வந்து எந்த ஒரு அரசியல் நிபுணர்களுக்கும் புரியுதல் இல்லாம இருக்காங்கன்னு தெரியல. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பிஜேபிய வந்து விட்டுட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டுட்டாங்க. ஆனா விஜய் கூட வந்து கூட்டணி செய்யறதுக்கு ஏதோ ஒரு ஈகோ இடிக்குது. நீ வந்து நடிகர், உடனே வந்துட்டு இவ்வளவு பெரிய கட்சி அப்படி இருக்கிறப்போ பிஜேபி கிட்ட இருந்து வெளில வந்து அதிமுக, விஜய், நாம் தமிழர் கட்சி, பிஜேபி தனியா, திமுக. இப்போ இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்வை எப்படி நான் பாக்குறேன். அதாவது அவங்க வந்து ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் அதிகமா இன்க்ளைன் ஆவாங்க. விஜய்க்கு தான் அடி விழுகும். ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் இன்க்ளைனேஷன் அதிகமா இருக்கும். ஆனா பிஜேபியோட இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு அந்த எஃபெக்ட் வராது. இதுதான் நான் சொல்றது. சோ இப்ப எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே பிளஸ்ஸா போயிடும், விஜய்க்கு அது மைனஸா போயிடும். சோ பிஜேபி வெளில போயிட்டோன்னே திமுக கூட்டணியில் இருக்க சில கட்சிகளும் அதிமுக வரலாம். இதுதான் இங்க மேஜரான இஷ்யூ. ஏன்னா டிஎம்கேவோட சேர்ந்து அடி வாங்குறதா அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு டவுட் வந்துருச்சு. நம்ம இந்த முறை ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு எதிர்ப்பு இருக்குதே மக்கள் மத்தியிலன்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே அடுத்த முறை ஜெயிக்கும், ஏடிஎம்கே கூட நம்ம போய் கூட்டணி சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் ஃபார்மா இருக்கு. அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா பிஜேபினால ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை இங்க ஃபார்ம் பண்ண முடியாது. சும்மா உதிர்னது, உடஞ்சது, ஒட்டினதுன்னு சொல்லி ஒரு 4-5 கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அது பெரிய அளவுல ரீச் அவுட் ஆகாது. இன்னொன்னு என்ன நான் சொல்றேங்க, பேசிக்கா நான் சொல்றேன், பிஜேபியோட வளர்ச்சி தமிழ்நாட்டுல யாரோட பீரியட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக பீரியட்ல. பிஜேபியோட வளர்ச்சி அண்ணாமலையோட பீரியட்ல தான் அதிகமா இருந்துச்சு. அப்பேற்பட்ட அண்ணாமலையவே அவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதான் உண்மை. நீங்க இப்ப அடுத்து நயனா நாகேந்திரன் அவருடைய காலகட்டத்துல எல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க நம்பிக்கோங்க. பட் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இப்ப ரியாலிட்டி என்னன்னு. அண்ணாமலையோடைய தனித்துவத்தின் அடிப்படையில அவரு கொஞ்சம் பிஜேபியை பெரிய அளவு கட்டமைச்சு கொண்டு போயிட்டாரு.
ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்து டவுன் ஆகுறதுனால அங்கேயே ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குது. இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு விதத்துல அண்ணாமலை வந்து பிஜேபியில இருந்து ஒதுங்கல, பட் பிஜேபியில இருந்து தலைமை பொறுப்புல இருந்து இறங்குனது வந்து எனக்குலாம் மகிழ்ச்சி தான். ஏன் மகிழ்ச்சின்னு சொல்றேன்னா, அண்ணாமலை மேல இருக்க தனிப்பட்டது இல்ல, அண்ணாமலை வந்து ஒரு தவறான கட்சியை பெரிய அளவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்ப அவர் ஒதுங்கினவருக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் அந்த கட்சி வளருமா டவுட், அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு வந்துருச்சு பிஜேபி. ஸோ இந்த இடத்துல பிஜேபி தூக்கி சுமந்துட்டு போறது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தூக்கி பிஜேபி கீழே வச்சிருச்சுன்னா ஏடிஎம்கேக்கும் பிளஸ், அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு மைனஸும் வரும். அப்பதான் விஜய்க்கு வந்து வேற வழி இல்லை, ஏடிஎம்கேவோட நம்ம கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணமும் வரலாம். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு பெரிய பிளஸ்ஸே ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி இருக்கிறது தான். அவர் அதை வச்சு ஈஸியா அடிச்சிடலாம் ஏடிஎம்கேவை. அப்ப அவருக்கான இன்னொன்னு என்னன்னா, இந்த முறை விஜய் வந்து தனிச்சு போட்டியிடணுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருப்பதற்கு குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கான வாக்கு பர்சன்டேஜ் அவர் காட்டி தானே ஆகணும். அதுதான் அவரோட முகவரியா இருக்கும். அடுத்த அவருக்கு 2 விஷயங்க. ஒண்ணு, தன்னோட வாக்கு பர்சன்டேஜே காட்டணும். 2வது, அதிகாரத்துக்குள்ள விரைஞ்சு போகணும். இப்ப ஏதாவது ஒண்ணு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே கூட்டணி ஆச்சுன்னா அதிகாரம் அவருக்கு விரைஞ்சு கிடைச்சிரும். சட்டமன்றத்துக்குள்ள போயிருவாரு. அவரோட கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் போயிருவாங்க. அவருக்கான போக்கஸ் கரெக்டா கிடைச்சிரும். அவரு டைரக்டா ஈஸியான பாலிடிக்ஸ் அது. அதுக்கப்புறம் வேற அதுக்கு அடுத்து அவர் எப்படி மேல வராருங்கிறது அது அவருடைய கையில இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அதிமுகவோட ஆட்சி எந்த அளவுக்கு சரியா போகுதுங்கிறத பொறுத்து அது எல்லாமே மாறும். ஆனா அதிகாரத்துக்குள்ள சட்டுன்னு போயிடுவாரு. அதிகாரத்துக்குள்ள ஒன்ஸ் போயிட்டோம்னாவே அதுல தக்க வச்சுக்குவாங்க. அதிகாரத்துக்குள்ள போறதுதான் ரொம்ப கஷ்டம். அதிகாரத்துக்குள்ள போயிட்டு அதை தக்க வச்சுக்குவாங்க யாரா இருந்தாலும். அப்ப இந்த முறை வந்து கூட்டணி ஒழுங்கா இல்லை அப்படின்னா விஜய் வேற வழி இல்லை, அவரு தனியா தான் நிக்க முடியும். ஏன்னா அவருக்கான வாக்கு பெர்சன்டேஜ் காமிச்சுதான் அடுத்த முறை என்னாச்சும் ஏதாவது கூட்டணி அலைன்ஸை வந்து அவரால் உள்ள இருக்க முடியும். இன்னொன்னு, கூட்டணிக்கு போகாம தமிழ்நாட்டுல கட்சிகள் ஜெயிப்பது சாத்தியம் அல்ல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க கட்சிகளாலேயே செய்யறதுக்கு தயக்கம். எம்ஜிஆராலே பண்ண முடியல. நீங்க இன்னொன்னு, ஜெயலலிதா செஞ்சாங்க. ஆனா ஏடிஎம்கே உடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்க ஏடிஎம்கேவோட கட்டமைப்பையும் திமுகவோட கட்டமைப்பையும் நீங்க சாதாரணமா எடை போடக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு எதிரியை வந்து நீங்க வந்து குறைச்சி எடை போடக்கூடாது. அப்ப அந்த கட்டமைப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குனால அவங்களால அதை செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கேவாலையும் அதை பண்ண முடியாது. இன்னைக்கு பிரசன்ட் டே ஏடிஎம்கேனால அதை பண்ண முடியாது. கூட்டணி இல்லாம நாங்க தேர்தல் நிக்கிறோம்னா முடியாது. அதனாலதான் அவங்க போயும் பிஜேபி கூட்டணியில போறாங்க. புரியுதுங்களா? டிஎம்கேனால இன்னைக்கு பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது வேற எந்த கட்சினால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சினாலையும் அதிகாரத்துக்குள்ள போக முடியாது. வாக்குகளை உடைக்கலாம். பட் வாக்குகளை உடைச்சு என்ன பிரயோஜனம்? ஓட்ட பந்தயத்தில் ஓடுறீங்க, எதுக்கு ஓடணும்? ஜெயிக்கிறதுக்கு தான். இல்லைங்க, கலந்துக்கணுங்கிறதுக்காக நான் ஓடுறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? இந்த டிஸ்கஷனுக்குள்ள நான் வரல. நான் கலந்துக்கிறேன், என்னோட பிரசன்ஸ் அங்க இருக்கு பாருங்க அப்படின்னா ஓடுங்க. அதுக்கு என்ன? மக்கள் வந்து நம்பிக்கை வராது. இவ்வளவுதான் விஷயம். அதிகாரத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் போய் அங்க போயிட்டு நீங்க என்னென்ன செய்யறீங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப விஜய்க்கு இது நம்ம அட்வைஸாகவும் வைக்கிறோம். அதிகாரத்துக்குள்ள நீங்க வேகமா போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அலையன்ஸ் தான். இந்த முறை நீங்க அலையன்ஸ்குள்ள போகலன்னா மேபி நீங்க மட்டும் ஜெயிக்கலாம் ஒரு எம்எல்ஏவா. பட் உங்களால அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா ஒரு 2-3 பேட்டி கொடுக்கலாம், அதுவும் உங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பிரஸ் மீட்டே சந்திச்சாரா இது வரைக்கும்? சந்திக்கல. அப்ப நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க அது சீமான் அவருக்கு ஓகே. ஏன்னா அவரு டெய்லியும் பிரஸ் மீட் 4 வாட்டி சந்திக்கிறாரு. அப்ப அவர் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அந்த ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவரால கட்சியை வந்து நியூஸா மாத்திட்டு அவரால கட்சியை இழுத்துட்டு போயிட முடியும். அது அவருக்கு ஓகே. பட் விஜய்க்கு அது ஓகேவா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவரோட ஸ்டார்டமும் இழந்துருவாரு. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு போயிடும். டெய்லியும் வந்து மூஞ்சியை காட்டிட்டு இருந்தானா அவருக்கு அந்த ஸ்டார்டமும் ஓடி போயிடும், முடிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண ஆள் மாதிரி ஆயிடுவாரு. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அலையன்ஸ்குள்ள போறது தான் விஜய்க்கு இருக்கலே பெஸ்ட் அட்வைஸ். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த அட்வைஸ் ஏன் நீங்க விஜய்க்கு சொல்றீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு திமுக ஒழியணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த முறை திமுக ஒழிஞ்சாதான் தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். திமுக இருக்க வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. தமிழ் தேசியவாதிகளோட செயல்பாடு ரொம்ப இப்ப ஒன்றும் இல்லைங்க. இப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்னாச்சு? நான் ஏன் சொல்றேன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி மேல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. அவரு ஊடகத்துல பேசுறாரு, கூட குறைச்சு கொஞ்சம் ஒரு ஹார்ஷா பேசினாலும் அவர் ஊடகத்துல பேசினாரு. அந்த இடத்துல அவர் எதுவும் தப்பு பண்ணல. அன்னைக்கு அவர் ரோட்ல நடந்து போறாரு, ஒரு போலீஸ் காவல் அதிகாரி ஆபீஸ்ல போறாரு, டிஜிபி ஆபீஸ்க்கு போறாரு.
அங்க ஒரு 4 ரவுடி பசங்க வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க. அப்ப தன்னை தற்காத்து கொள்றாரு. அது ஒரு நெயில் கட்டர், அது நெயில் கட்டரை வச்சு தற்காத்துக்கிறாரு. என்னத்துக்கு இவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க? இப்ப புரியுதா திமுகவை ஏன் நான் கடுமையா எதிர்க்கிறேன்னு? இது ஏர்போர்ட் மூர்த்திக்கு இன்னைக்கு நடக்கிறது, நாளை எனக்கு நடக்கலாம், நாளை உங்களுக்கு நடக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு நடக்கலாம். சோ திமுக ஆட்சி என்பது ரொம்ப ஆபத்தான ஆட்சி. அந்த ஆட்சி ஒழியணும். அந்த ஆட்சியை ஒழிக்கணும்னா என்ன வழின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா இல்ல 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 அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். திமுக ஒழியணும், அப்பதான் தமிழ் தேசியத்தினால முழுமையா செயல்பட முடியும். தமிழ் தேசியம் ஒரு நீரோடையா அழகா செயல்பட்டு மக்களை வழி நடத்தி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க முறையற்ற முறையில இந்த மாதிரி பொய் வழக்குகள் வெளிப்படையா, எனக்கு இதெல்லாம் இந்தியாவோட ஜுடிஷியரி சிஸ்டம் மேல எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சுங்க எனக்கு. ஏன்னா ஒரு ஜட்ஜு பார்த்துருக்க மாட்டாரா வீடியோஸ்லாம்? இதை பார்த்தா எப்படி திரும்ப எக்ஸ்டெண்ட் வேற பண்றாரு. ஸோ ஆண்டவன் இருக்கேன். அப்ப நான் தான் ஜட்ஜ்மெண்ட் தூக்கி ஆண்டவன்கிட்ட கொடுங்க. இங்க வேற யாரையும் நான் ஜட்ஜாலாம் பார்க்கல, ஆண்டவன் தான் ஜட்ஜு. கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ இதுதான் இங்க இருக்க மேஜர் இஷ்யூ. திமுகவை நீங்க ஒழிக்காம, திமுகவை அழிக்காம தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து சாஃப்ட் திராவிடம், டிஎம்கே ஹார்டு திராவிடம், இப்படிதான் நான் அதை பாக்குறேன். ஏடிஎம்கேவும் திராவிடம் தான், ஆனா அது சாஃப்ட் திராவிடம். டிஎம்கேல இருக்க அத்தனை குறைபாடுகளும் ஏடிஎம்கேல இருக்கு, அதை நம்ம என்னைக்குமே மறைக்கிறது கிடையாது. அதே போல எடப்பாடி ஒரு பெரிய ராஜாலாம் நான் சொல்லல, பட் ஏடிஎம்கே இஸ் சாஃப்ட் திராவிடம், டிஎம்கே ஹார்ட் திராவிடம். முழு திராவிட சிந்தனை டிஎம்கேக்குள்ள இருக்கும், திராவிட அரசியல் டிஎம்கேக்குள்ள இருக்கும். ஏடிஎம்கே உடைய ஆளும் வர்க்கம் இவங்க எல்லாமே வந்து தமிழர்கள் அதிகமா இருப்பாங்க. தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஏடிஎம்கேக்குள்ள அதிகமா இருக்கும். தமிழ் பற்று பெருசா இருக்காது. சோ நான் என்ன சொல்றேன், ஒரு ஹார்ட் திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் திராவிடம் வந்தா தப்பு கிடையாது. சாஃப்ட் திராவிடத்தை நாளைக்கு தமிழ் தேசியம் ஸ்ட்ராங்கா எடுத்து அடிச்சு ஒழிச்சிடலாம். ஒன்னொன்னா முடிக்கலான்றீங்க. எதிரிகளை நீங்க பிரிச்சுதான் கையாளணும். சோ பேசிக்கா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். திமுக இங்க வலுப்பெறுவது தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து. அதை வலுவிலக்க வைப்பதற்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. ஆனா பிரிந்து பிரிந்து நிற்பதால் நீங்கள் எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ திமுகவை வலுப்பெற செய்கிறீர்கள். விஜய்க்கு குறிப்பா அவர் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமாவோ உதவியா இருந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இதைதான் நான் சொல்றேன். ஏன்னா திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு கடைசியில திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்களே உதவியா இருந்துடாதீங்க. அது சிம்பிள் ஆஸ் தட். அடுத்த கமலஹாசனா இருந்துடாதீங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப நாளை பின்ன நான் திமுக எதிர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தானே அதை சொன்னாரு. திமுக எதிர்ப்பு தானே சொன்னாரு. மேபி உங்க அளவுக்கு அவருக்கு பெரிய கூட்டம் இல்லாம இருக்கலாம். கமலுக்கு உங்க அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஸ்ட்ராட்டஜி சேம்ல. நாங்கள் தான் மாற்று தனியா நிற்போம் பண்ணாரா இல்லையா? டிஎம்கே போட்டு எதிர்த்தாரா இல்லையா? குடும்ப ஆட்சி முறை நீங்க சொல்ற அத்தனையும் அவர் பேசினாரா இல்லையா? இன்னைக்கு எங்க இருக்காரு அவரு? நாளைக்கு நீங்க அதே அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுல நடிக்கிறதுக்கு நீங்க போயிட மாட்டீங்கிறதுல என்ன உத்தரவாதம் உங்ககிட்ட இருக்கு? சோ நீங்கள் மற்றொரு கமலஹாசனாக இருக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அத விஜய் பேசுறாரா? நான் மற்றொரு கமலஹாசனாக இருக்க மாட்டேன். இந்த கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேள்விதான் விஜய் அவரிடம் எல்லாரும் வைக்கணும். அப்ப உண்மையாவே திமுக அனுப்புறதுக்கு என்ன வழியோ அதை நீங்க யோசிக்கணும். அதை நீங்க யோசிக்கணும்னா உங்க சைட்ல இருந்தோ ஏடிஎம்கே சைட்ல இருந்தோ ஒரு நெகோசியேஷன் போகணும். இந்த 2 பேரும் நெகோசியேட் பண்ணல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? தெரிஞ்சோ தெரியாமல எல்லாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி உழைச்சு கூட்டம் கூட்டி திமுகவை ஜெயிக்க வைக்க போறீங்க. நீங்க வேணா பாருங்க. இப்ப இதே சினேரியோல எந்த மாற்றமும் இல்லாமல் தேர்தல் வருகிறது என்றால், நான் இன்னைக்கு சொல்றேன்ல, இதே சினேரியோ, இந்த சினேரியோல மாற்றம் இல்லாம அப்படியே தேர்தல் வருதுன்னா திமுக ஜெயிச்சிரும். ஒரு மார்ஜின்ல ஜெயிக்கும், சின்ன இடத்துல ஜெயிக்கும். ஆஹா ஓஹோன்னு ஜெயிக்காது, பட் ஒரு சின்ன இடத்துல திமுக தான் ஜெயிக்கும். ஆட்சி அமைக்கிறது திமுக தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் அது. ஸோ இதை தான் நான் இங்க பதிவு பண்றேன். இதுக்கு மேல அவங்களுடைய முடிவு. லைக் இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். கண்டிப்பா வந்து நிலைமைகள்லாம் மாறும் அப்படின்னு நம்புறோம். குறிப்பா விஜய்க்கு மட்டும் இல்லாம நம்ம நிறைய எல்லா கட்சியும் இன்னொரு என்னன்னா, இவங்க எல்லாம் என்னமோ பண்ணட்டும், அரசியல் சீட்டும் போட்டோம், நம்ம இயக்கம் தொடங்கியாச்சு, நம்ம இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அது 2026 தேர்தல் பாதைக்குள்ள வரலினாலும் அதுக்கு அடுத்த கட்டத்துல அது கண்டிப்பா அதை நோக்கி நகரும். அப்ப நம்மளுடைய இயக்கத்துல சேரணுங்கிறவங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்கிறோம். நம்மளுடைய லிங்க் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நம்ம இன்னும் ஆள் சேர்க்கல. சோ நம்மளுடைய இயக்கத்துக்கு தான் நம்ம ஆள் சேர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இயக்கத்துல நம்ம கூட சேர்ந்து பயணப்படணும்னு நினைக்கிறவங்க, நம்ம மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தமிழ் தேசிய கருத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நமது இயக்கத்துல வாங்க. இதுல மிக குறிப்பா இயக்கத்தோட கட்டமைப்புல முதல் கட்டமாக நம்மளுடைய இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல வழக்கறிஞர் அணி வந்து இன்னும் கொஞ்சம் வலுவா கட்டமைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். கணிசமான அளவு வழக்கறிஞர்கள் வந்திருந்தாலும்
இன்னும் அதிகமான வழக்கறிஞர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அதனால வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், நம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்களிடம் தமிழ் தேசியம் சரியாக போகும்னு நம்புறவங்க வழக்கறிஞர்களாக இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் வேகமா வந்து இணைஞ்சிங்கன்னா வழக்கறிஞர் பாசறை வந்து நம்ம உருவாக்கிடலாம். வழக்கறிஞர் பாசறை மூலமா நம்ம செய்ய வேண்டிய பணிகள், தமிழ் தேசிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கு. நம்மவர்கள்லாம் கைது செய்யப்படும் பொழுது, நம்மவர்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது காப்பாத்துறதுக்கு நம்ம சட்ட ரீதியான உதவிகள் செய்யறதுக்கு நம்மிடம் ஆட்கள் இருக்கணும். நம்ம இயக்கத்துக்கு வழக்கறிஞர்களுடைய வருகை அதிகமாக தேவைப்படுது. கணிசமா வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவை. அதனால வழக்கறிஞர்கள் கொஞ்சம் கவனத்தோட இந்த இயக்கத்துல வந்து சேருங்கிறத நம்ம பதிவு பண்றோம். ஓகே, ரைட். கீழே யாருக்கும் லிங்க் செக் பண்ணி பார்க்கலாம். ஏங்க இல்ல அடுத்த வீடியோல சந்திப்போம். இல்ல லிங்க்ல நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.